கர்ப்பிணி மனைவியை திடீரென சைக்கோவாக மாறி கத்தியால் சரமாரியாக குத்திய கணவன். சந்தேக நோய் கொலைவெறியாய் மாற காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இன்னும் சில மாதங்களில் வளைகாப்பு முடித்து பிரசவ வார்டில் படுத்திருக்க வேண்டிய புதுப்பெண்தான் இங்கே குடும்பத்திற்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அவரை இரத்த காயங்களோடு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் கத்தியால் குத்தி அவசர சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தது வேறு யாரும் அல்ல, அவரது கட்டிய கணவன்தான். அந்த கொலைவெறி பிடித்த கணவனின் பெயர் விஜயகுமார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள காவலூர் கிராமம்தான் இவரது சொந்த ஊர். ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த இவருக்கு 3 வருடங்களுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷினியோடு திருமணம் முடிந்திருக்கிறது. பெற்றோர்கள் பார்த்து அமைத்து கொடுத்த வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆனந்தமாகவே கடந்திருக்கிறது. ஆனால் சமீப நாட்களாக இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று கர்ப்பிணி மனைவி என்றும் பாராமல் கத்தியால் மாறி மாறி குத்தியிருக்கிறார் விஜயகுமார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சுபாஷினியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயகுமாரை கைது செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கணவன் மனைவி இருவரையும் பீடித்திருந்த சந்தேக புத்தி கொலை வெறி தாக்குதலாக மாறியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. திருமணமானது முதல் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்குள் விரிசல் விழுவதற்கும் வழியாக இருக்கிறது. கணவர் விஜயகுமார் மீது பொசிசிவாக இருந்த சுபாஷினி அவரை வேறு எந்த பெண்ணிடமும் பேச விடுவதில்லை. அது ஒரு கட்டத்தில் சந்தேகமாகவும் மாறிப்போயிருக்கிறது. சில நேரங்களில் விஜயகுமார் தனது உறவுக்கார பெண்களிடம் பேசினால் கூட சுபாஷினி சண்டை போட தொடங்கியிருக்கிறார். அதே போல விஜயகுமாரும் மனைவி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி பிரச்சனை செய்து வந்திருக்கிறார். இதற்கிடையே சுபாஷினி கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் தம்பதிகளுக்குள் சுமூக உறவு வந்துவிடும் என இருவரது குடும்பத்தார்களும் நம்பிக்கையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் சந்தேக சண்டை மட்டும் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில்தான் கடந்த வாரம் நடந்த சண்டையில் சுபாஷினி கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இவர்களுக்குள் இது ஒன்றும் முதல் முறை அல்ல. சண்டை நடக்கும் போதெல்லாம் இப்படித்தான் பிரிந்து செல்வார். அப்படி கடந்த 6 மாதங்களுக்கு முன் சென்றபோது ஆத்திரத்தில் மனைவியை கொல்வதற்காக சபரிமலையில் கத்தி ஒன்றை வாங்கி வந்து காத்திருந்துள்ளார். இந்த முறை சண்டை போட்டு பிரிந்து சென்ற போதே மனைவியை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த முயற்சி கை கொடுக்க வீட்டுக்கு வந்த அப்பாவி மனைவியை மறைத்து வைத்திருந்த கத்தியால் கர்ப்பிணி என்றும் பாராமல் கண்மூடித்தனமாக குத்தியிருக்கிறார். தற்போது சுபாஷினி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் நிலையில் விஜயகுமாரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சந்தேக நோய் முன்வாசல் வழியாக வந்துவிட்டால் சந்தோஷம் பின்வாசல் வழியாக ஓடிவிடும் என்பதற்கு மேலும் ஒரு உதாரணமாக அமைந்துவிட்டது இந்த துயரச் சம்பவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.